மெம்பர்ஸோட எதிர்காலத்துக்காக நாம சேமிச்சு வச்சிருக்கோம். நான் பொருளாளரா பொறுப்புல இருந்த வரைக்கும் அசோசியேஷனுக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் அவ்வளவுதான்டா செலவு. இப்ப அவங்க பொறுப்புக்கு வந்து ஒரே மாசத்துல 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை கணக்கு காட்டுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு வெண்டார்ஸ் எல்லாம் மாத்துறாங்க. டேய், அங்க ஏதோ பெரிய ஊழல் நடக்குதுடா. ஆரம்பத்திலே இதை விட்டோன்னு வச்சுக்க, ஃபியூச்சர்ல அசோசியேஷனே இருக்காது. புரியுதுப்பா. இப்ப நீங்க அங்க போய் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை ட்ரிகர் பண்ணி சண்டை போட வைப்பானுங்க. அதுக்கப்புறம் நமக்கும் நம்ம கம்பெனிக்கும் கெட்ட பேர் தான். அதுக்காக விட்டு கொடுத்து போக முடியாதுல்ல. நான் பாத்துக்கிறேன்டா. சாப்பிடும்போது கூட பிசினஸ் அசோசியேஷன் தான் பேசணுமா? சாப்பாட்டுல கவனத்தை வைங்க, அப்பதான் உடம்புல ஒட்டும். சரி சரி, அதையும் கவனிச்சுட்டே தான் பேசுறோம். அப்படியா? உன் தட்டுல காரியான சட்னி என்னன்னு சொல்லு பாப்போம். இது தேங்காய் சட்னி தானே? டேய், கார சட்னிடா. சாப்பாட்டுல கவனமா இருக்கணும். வேலைன்னு வந்துட்டா சுத்தி இருக்கிற எல்லாம் மறந்துரும். சாரு, கார சட்னி கொஞ்சம் எடுத்துட்டு வா. டைம் ஆச்சுடா அர்ஜுன், சீக்கிரமா சாப்பிடு. என்னோட ஸ்பெஷல் கார சட்னி. இந்தக்கா புடி. சாரி அத்தை, சட்னி கீழே கொட்டி இருக்கும். அதான் புடிச்சாச்சுல. சட்னி கொட்டினா கூட பரவாயில்ல, திரும்ப அரைச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை அதுவுமா கண்ணாடி கீழே உடையாம இருந்தது, அதுவே போதும். கண்ணாடி உடைஞ்சா என்ன இருக்கு? கால்ல குத்திடும்னு சொல்றியா? வெள்ளிக்கிழமை கண்ணாடி உடைஞ்சா அபசகணும், குடும்பத்துக்கு ஆகாது. இன்னைக்கு கண்ணாடி உடைஞ்சா குடும்பத்துக்கு ஆகாதா? அப்போ அதை நம்ம செஞ்சே ஆகணுமே. என்னம்மா, என்னாச்சு? அதுதான் அங்கே இருங்க, கால குத்திர போது. கை தவறி கிளாஸ் தெரியாம கீழே விழுந்துருச்சு அத்தை. ஐயோ, கண்ணாடி உடைஞ்சிருச்சே இருக்கு.